ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ உங்களுடைய அடுத்த क्वेश्चन இன்னைக்கு நம்ம வென் டயகிராம்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மூன்று வார்த்தைகளுக்கு இடையான ரிலேஷன்ஷிப்பை கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு 3 क्वेश्चन பார்க்க போறோம். இன்னைக்கு சில்வர், கோல்ட், மெட்டல்ஸ், வெள்ளி, தங்கம், உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் நிறைய உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறதுனா அததான் தனிம ஆவர்த்தன அட்டவணையில வேதியியல்ல படிக்கிறீங்க. அப்ப வேதியியல்ல நீங்க படிக்கக்கூடிய சில்வரும் சரி கோல்டும் சரி ரெண்டுமே உலோக வகையில படிக்கிறீங்க. ஆனா சில்வர் வேற வகையான உலோகம், கோல்டு வேற வகையான உலோகம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப வெள்ளியை என்னன்னு சொல்லுவீங்க, தங்கத்தை என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சிம்பிள்ஸ்ல நீங்க டிஃபரெண்டா தானே கிளாசிஃபை பண்ணுவீங்க. அப்ப இரண்டுமே உலோகங்கள், ஆனா இரண்டுமே வெவ்வேறு வகையான உலோகங்கள். அப்ப அதற்கேற்ற வெண்படமா நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஏ. அப்ப இதை வெள்ளின்னு சொல்றேன், இதை தங்கம்னு சொல்றேன். ரெண்டுமே எதுக்குள்ளதான் இருக்கும்? உலோகத்துக்குள்ளதான் இருக்கும். அப்ப இந்த வார்த்தைகளுக்கு தொடர்புடைய வெண்படமா நாம் பார்க்கக்கூடியது ஏ. அடுத்தது இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, டிபார்ட்மெண்ட் கோட்டால கேட்டாங்க. மென்னு, ஃபாதர், ஹியூமன் பீயிங், ஆண்கள், தந்தைகள், மனிதர்கள்னு கேட்டாங்க. நிறைய பேர் இந்த கேள்விக்கான பதிலா டிஏ சூஸ் பண்ணாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா தந்தைகள் அனைவருமே ஆண்கள், அவங்க ஆண்கள் தானே ஒரு தந்தைகளா இருப்பாங்க. அப்போ உள்ள தந்தைகள் சார், இது ஆண்கள் சார், இது பெண்கள் சார். ஏன்னா பெண்களும் இருப்பாங்கல்ல சார், எல்லாரையுமே மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது மனிதர்கள் இதை போட்டாங்க. தட் மீன்ஸ் மனிதர்கள் இதை போட்டாங்க. ஏன் மனிதர்களா இதை போட்டாங்கன்னா பெண்கள் சில பேர் மனிதர்களா இருப்பாங்கல்ல சார், அதனால ஆண்களை தாண்டி வெளியில வந்திருக்கக்கூடிய இந்த வட்டம் பெண்களை குறிக்கக்கூடிய வட்டம் அப்படின்னு அவங்க எனக்கு கிளாரிஃபை பண்ணாங்க. ஆனா அது தப்பு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் மிருகமா? இதுதான் மனிதர்கள் வட்டம்னா இந்த மனிதர்கள் தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் மிருகம் ஆயிடுவாங்கல்ல. அப்ப அது தப்பா தானே இருக்கு. அப்ப சரியான பதில் எதுனா சி. உள்ள இருக்கக்கூடியது தந்தைகள். அந்த தந்தைகள் அனைவருமே யாரு? ஆண்கள். எல்லா ஃபாதர்ஸுமே மென்னு. இங்க வெளியில இருக்கிறது தான் ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லக்கூடிய மனிதர்கள். அப்ப ஆண்கள் எல்லாருமே மனிதர்களுக்குள்ள வந்துட்டாங்களா? அப்ப பெண்களுக்கு எங்க சரி இடம்னா இந்த வெளியில ஆண்கள் இல்லாத இந்த வட்டம் இருக்குல்ல, இதுதான் என்னது? பெண்களுக்கான வட்டம். சரியா? இப்போ உங்களுக்கான இந்த क्वेश्चन கேட்டிருக்கேன். மறக்காம இது நீங்க தான் சொல்ல போறீங்க வென் டயகிராம்ல. ஆந்திர பிரதேஷ், திருப்பதி, கர்நாடகா. ஆந்திர பிரதேஷ், திருப்பதி, கர்நாடகம். இது மூன்றையும் தொடர்பு படுத்தக்கூடிய வெண்படமா நீங்கள் தேர்ந்தெடுக்க விருப்பக்கூடிய வெண்படம் எதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஓட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.